ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த ஸ்டாக் வீடியோ மூலிமா தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறோம். சரியா? மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வரும், நிறையா விற்கிறோம், நிறையா வாங்குகிறோம். இதெல்லாம் மேட்ரே கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மொபைலு, தரமான மொபைலை போடும்போது நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வாங்குறதுல தான் உங்ககிட்ட தான் நாங்கள் ஒப்படைக்கிறோம். சரியா? அது நீங்கள் கவனமாக பார்த்து வேணும் வேணான்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த OnePlus Nord கொஞ்சம் நேரம் இதை ஆஃப் பண்ணி வைப்போம். நான் கன்ஃபியூஸ் ஆகும், கால் வந்துகிட்டே இருந்தால் பேச முடியாது. OnePlus Nord CE4 இது இப்போ தான் போட்டேன். 15,000 ரூபா இதோட விலை. பாக்ஸு, மொபைல் இருக்குது, வாரண்டி இருக்குது. இதுக்கு வாரண்டி எவ்வளோன்றது நான் ஒன்றும் கேட்கல கஸ்டமர்கிட்ட. வாரண்டி இருக்கா என்னென்னு கூட தெரில. இருக்குன்ற மாதிரி தான் தோணுது, ஏன்னா இதெல்லாம் புது மாடல் தானே. OnePlus Nord CE4 5G மொபைலு, 8256. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15,000. சரியா? இதெல்லாம் விற்றுருச்சு பஸ், இதெல்லாம் சோல்டு. விஷயம் வந்து விற்று போச்சு, முடிஞ்சு போச்சு, கதை கண்டல். சரியா? அதுக்கப்புறம் வந்து வேறு விஷயத்தை பற்றி யோசிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து +14. ஸோ 14 128 GB. இதெல்லாம் தூக்கி போடுப்பாங்க. சரி, கரண்ட்டு போயிட்டு வருது, என்ன பண்ணுறது தெரியல. iPhone 15 மொபைல் வந்து எங்கே இருக்குது? இதாக பாருங்க, 29,500 ரூபா, 29,500. சரிங்களா? 128 GB தான். ஸோ இதில் வந்து பேட்ரி வந்து புதுசாக மாற்றிருக்காங்க. இதுதான் இதில் வந்து ஒரு இஷ்யூ. மற்றபடி டெம்பர் கிளாஸ், இது இப்போ டிஸ்பிளேயாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், எதுவுமே சர்வீஸ் போல். பேட்ரி 100% இருக்குது. 128 GB, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே. 29,500 ரூபா, 14+. ஏன் சொல்கிறேன்னா 128 iPhone 13 23, 24ன்னு விற்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு மாதிரி மாறுது, நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து 14+. இது ஸோ மிட் நைட் கலரு, 128. பேட்ரி கூட புதுசாக மாற்றிட்டாங்க, டிஸ்பிளே ஒரிஜினலு. ஸோ விலை வந்து 29,500ன்றது கம்மி தானே உங்களுக்கு? எனக்கு கம்மியாக தோணுது, நீங்கள் பார்த்துக்கங்க. சாம்சங்கில் S21+ 5G மொபைலோட விலை வந்து 10,000 ரூபா. நம்ம ரொம்ப போட்டிருக்கோம். நான் இந்த வாட்டி வந்து லேப்டாப்லாம் எடுக்கலை. லேப்டாப்லாம் நம்ம போட்டு சலிச்சு போச்சு. அதனால் எவ்வளோ குயிக்காக இந்த வீடியோ முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிச்சிட்றேன். ஸோ இது 10,000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் இது என்ன கலர்ப்பா? 14 தானே இது. நீங்கள் அந்த பையனுங்களுக்கு பாக்ஸ் கொடுக்கலையா? வெறும் மொபைலை குத்து விட்டியா? ஒயிட் கலரு அதுதானே இது. இது வந்து இதுதான் ஒரு ரெட் கலரு. ஓ, அந்த பசங்களுக்கு கொடுக்கல. சரி, வை வந்து வாங்கிட்டு போவானுங்கப்பா. இப்போ வீடியோ பார்த்துட்டு வருவானுங்க. இங்கேயே வச்சிரு பாக்ஸ் ஒன்று. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14. இது 128. இது 28,500 ரூபா. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 84. கலர் தான் சார். 14 கலர் தான். 128 பேட்ரி 84, 28,500 ரூபா. வாங்கலாம். இந்த மாதிரி கலர்லாம் வந்து காசு. இப்போ வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா காசு பொருளை பற்றிலாம் ஒன்றுமே இல்லை, விலையை பற்றி கூட ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அது செகண்ட்ஸாக இருந்தால் இன்னும் ஜாலி. ஸோ அந்த மாதிரி தான். 28,500 ரூபா. ஸோ ஐடியா இருக்கா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 500 ரூபா குறைக்கிறோம். இது வந்து 23,500 ரூபாய்க்கு தரோம். ஐஃபோனில் வந்து இங்கே இருக்குது மொபைலு. ஐஃபோனில் வந்து 13. இது 23,500 ரூபா. பேட்ரி ஹெல்த்து 81. இது
சாம்சங் கேலக்ஸி A35. ஸோ நேற்று நம்ம இது சொன்னோம், இது எவ்வளோ ரேட் சொன்னோன்னா 13,000 தான் சொன்னோம். இன்றைக்கி கூட ஒரு பையன் யாரோ கேட்டாங்க, நான் வாங்கலை. சரியா, விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000. இன்னொன்று இருக்குது, அதுலேயே 256. அது கொஞ்சம் செகண்ட்ஸாக தான் இருக்குது மாதிரி இருக்குது. இதுதான் செகண்ட்ஸ் மாதிரி இருக்குது. இது 13,500. நான் சொன்னது வந்து இந்த இருக்கு பாருங்க. இந்த நான் சொன்னது இதுதான். சார்ஜ் இல்லை, மொபைல் நல்லா தான் இருக்குது. 8,128. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 13,000, 13,000. நேற்று வீடியோலேயே காமிச்சிருக்கோம், தனி வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 13,500. ஏன்னா அதை காட்டும்போது இதையும் காட்டணும்ல. இது 256, 8,256. ரெட்மியில் வந்து நோட் 11 ப்ரைம். இது இருக்கா, மொபைல் இருக்காப்பா இதுக்கு? இருக்குது. 7,000 நம்ம போட்டோம்ல, இருக்குது, விற்கல. இதான் இது உள்ளே வச்சுருவேன். போக்கோ M4 பாக்ஸு மொபைல் 6,000 என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு நேற்று. 6,000, 5,000. ஆமாம், 6,000 என்னமோ சொன்னோம். அவர் கஸ்டமர் ஃபோன் பண்ணி சொன்னார் எனக்கு, அதனால தான் சொன்னேன். காரணம் என்னென்னா, இதுவா ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி நான் ஞாபகம் இருக்குது, மறந்துடுறேன் நிறையா. ஸோ இது 6,000 என்னமோ சொன்னோம். இது எவ்வளோப்பா சொன்னோம், எனக்கு ஞாபகம் இல்லை. நேற்று 6,000 சொன்னோன்னு ஒருத்தர் சொன்னார். உண்மையாவா? சரி, தெரில. இது என்னன்னு கேட்டுக்கோ, இந்த கஸ்டமர்கிட்டே கேட்டுக்கோ. ரியல்மி GT Neo 2. ரியல்மி GT Neo 2 மொபைல் எங்கே இருக்குது? அதான் ஸ்பீக்கர் என்னமோ வேலை செய்யலன்னு சொன்ன, அப்படியே மேலேயே கீழே. அந்த மொபைல் 10,000 ஆகுது. இது தூக்கி உள்ளே வச்சுரு. ஏன்னா கண்டிப்பாக வந்து கழிவுகள் தான் நிறையா இருக்குது. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், ஓரளவு தேடுற மொபைலில் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். எல்லாத்தையும் காமிக்க நல்லா இருக்கிற மொபைலில் நான் கண்டிப்பாக காமிப்பேன். ஸோ இது வந்து OnePlus Nord. OnePlus Nord இது 2T. இது வந்து 8,256. சார்ஜ் இல்லை, 8,256. ஆனால் மொபைல் சூப்பராக இருக்குது. 11,500. இது அவ்வளோதான் பஸ். இது 2 தான் இருக்குது. 2க்குமே வந்து ஒருத்தர் காசு, 2 பேர் காசு போட்டிருக்காங்க. சரியா, மொத்தம் 2மே காசு போட்டிருக்காங்க. எல்லாமே காலி. இது சின்னதாக இருந்துச்சுல்ல, அது இனிமேல் வருதா என்னன்னு தெரியல. அது வந்து வாங்கிட்டு போவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23. விலை வந்து பார்த்திங்கன்னா 27,500. S23 27,500. மொபைல் இங்கே இருக்குது. இது வந்து ரியல்மியில் வந்து 12 Pro 9,000 போட்டிருக்காப்புல. இங்கே பிளாக் டாட் இருக்குது, இப்போ தான் போட்டோம், விற்கலை இது. சரியா, இது கூட ஒன்று 5 பவுன் போட்டோம், அது எல்லாமே போயிடுச்சு. ஆக்சுவலாக இது கூட போயிடும். இது வந்து 27,000 போட்டிருக்கேன். பாக்ஸு, சார்ஜர், பாக்ஸ் கிடையாது. இது வந்து நான் ஆக்டிவேட்டு. OnePlus 12R 8GB ரேமு, 256 GB. பாக்ஸு கிடையாது, கேபிள் இருக்குது, அந்த பாக்ஸ் இருக்குது, அந்த பேக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ 27,000 நான் ஆக்டிவேட். சிம் கார்டு போட்டால் தான் ஆக்டிவேட்டே ஆகும். சரியா, அதுலேருந்து தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து வாரண்ட்டி ஆகிடும் டோட்டலாக. ஒரே கொலாப்ஸாக இருக்குது. இது வந்து 10,500. சரியா, டிஸ்பிளே ஃபால்ட்டு, பிளாக் டாட்டு. இது வந்து இதில் 2 போன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டாட்டு, இது வந்து பிளாக் டாட் கிடையாது.
இது வந்து என்னென்னா 3 பவுன் இருக்கோ, ஆமாம் 3 பவுன் இருக்கு. இது என்னென்னா வந்து கேமரா சம்டைம் ஒர்க் ஆகாதுன்னு சொன்னோம்ல, அது இதுக்கு ஒருத்தர் 5000 ரூபா அட்வான்ஸ் போட்டிருக்காரு. சரியா, இதுக்கு தான் நினைக்கிறேன். ஆமாம் இதுக்கு தான் 5000 அட்வான்ஸ் போட்டிருக்காரு. இது வந்து பிளாக் டாட். இதோட விலை 30,500 ரூபா. இது ரெண்டுமே ஒரே விலை தான். ஆனால் இதுக்கு நான் காசு வாங்கியிருக்கேன் 5000 ரூபா. இது வந்து சூப்பராக இருக்குது. பட் ஆனால் சம்டைம் கேமரா ஒர்க் ஆகாது. இது வந்து ஒரே ஒரு பிளாக் டாட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது இதுவும் சாம்சங் S23 அல்ட்ரா தான். 12 GB ரேமு, 256. ஸோ இது வந்து இப்போ தான் போட்டேன். இது ஒருத்தருக்கு 2-3 பேர் கேட்டாங்க, ஒன்றும் முடியல இது. ஸோ கன்ஃபார்மாக முடியலை, யாரும் வாங்கலை. கோடு இருக்குது, பிளாக் டாட் இருக்குது. 19,500 ரூபா, அதாவது 19,500. ஸோ கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஏன்னா பிளாக் டாட்டுன்றது வந்து பிளாக் டாட் இருக்குது, இந்த இடத்துல பிளாக் டாட் இருக்குது. இப்போ சார்ஜ் இல்லை, பிளாக் டாட் இருக்குது, கோடு இருக்குது, 2 கோடு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து 19,500 ரூபா. இது விவோவில் V29e T29 16,000 ரூபா. மோட்டோ எட்ஜு 50 ப்ரோ 15,500 ரூபா. நோட் 9 9,000 ரூபா. கூகுள் பிக்சல் 7a 13,000 ரூபா. ஒன் ப்ளஸில் 5T வந்து 6GB ரேமு, 64GB. மொபைல் சூப்பராக இருக்குது, தெளிவாக இருக்குது. விலை வந்து 3,800 ரூபா, 3,800. இது ஆல்ரெடி சோல்டு. இதுவும் சோல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் A55. இது 19,500 ரூபா. ஒன் ப்ளஸில் வந்து 7 ப்ரோ 3,500 ரூபா. ஐஃபோனில் வந்து 15 ப்ரோ 61,000 ரூபா, 128GB. சைக்கிள் கவுண்ட்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, %488 பேட்டரி ஹெல்த்து, 463. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு 3. இது ஆன் ஆகுது சம்டைம், திடீர்னு ஆன் ஆக மாட்டேது. இப்போ சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். காலையில் போட்டு ஆன் பண்ணுவேன், டக்குன்னு ஆன் ஆகிடுச்சு. இதை சார்ஜ் போடு. நேற்று திடீர்னு தபால்னு ஆன் ஆகாமல் போச்சா, அதனால் நிறைய பேர் இது கூட ஒருத்தர் காசு போட்டிருக்கேன்னு சொன்னார் இன்றைக்கி. இதெல்லாம் பார்த்துக்கலாம், சார்ஜ் ஏறட்டும். சரியா, அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S22 ஒரே ஒரு கோடு 14,000 ரூபா. இது வந்து ரெட்மியில் வந்து 10i 6 128. விலை வந்து எவ்வளோ சொன்னார், 6,500 ரூபா என்னமோ சொன்னார். இது விற்றுருச்சு, சோல்டு. இப்போ தான் போட்டோம். ஓப்போ ரெனோ 7 8,300 ரூபா விற்றுட்டோம். ரெட்மி வந்து 6,000 ரூபா போட்டோம், அது விற்கலை. அந்த டேப் விற்கலை. அவ்வளோதான், மேட்ரு க்ளோஸு. நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா தம்பி, நீ வந்து எடுத்து வச்சிரு. ஸோ எதுவும் டவுட்டுனா கால் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, கம்மியாக தான் மொபைல் இருக்குது. நாளைக்கு வரதை வச்சு தான் நம்ம பேச போகிறோம். நாளைக்கு தரமான மொபைல்லாம் வரும், வராமலாம் போகாது. சரிங்களா, மொபைல் வேணுன்றவங்க நீங்கள் நான் ஒன்று என் வீடியோ வந்து வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஸோ 2-3 லாங்குவேஜில் வருதுன்றாங்க. அதுக்கு வந்து நான் வந்து தமிழில் தான் பேசுகிறேன். நமக்கு வந்து தமிழே தரங்கினத்தோம். சரியா, அதில் வேறு மொழியெலாம் பேச தெரியாது. நிறைய பேர் என்ன யோசிக்கிறான்னா, நம்ம வேறு லாங்குவேஜில் பேசணும்னு. அது காட்டுப்பா, அது எப்படின்னு. அதான் காட்டுறான் பாருங்க. இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ தமிழில் தான் வருது. சவுண்டு வைப்பா. இப்போ இது தமிழ், இப்போ வந்து இது தமிழில் வருது. சில இது வேறு லாங்குவேஜில் வருது பாருங்களா. அதை வந்து எப்படி மாற்றணுன்றத இப்போ இந்த வீடியோவில் சொல்லி காட்டுவோம். சரி, ஓகே. இந்த பாருங்க, இது வந்து லாங்குவேஜ் வேறு வருதா. மேலே 3 டாட் இருக்கா, ஆடியோ ட்ராக்குன்னு இருக்கா. அதை அமுக்கிட்டு ஒரிஜினல் கொரியன் வருதா, அது அமுக்கணும். அவ்வளோதான். சரியா, இதுதான் விஷயம். இது லாங்குவேஜ் மாற்றிக்கங்க. சரியா, நாமளுக்கு அதெல்லாம் லாங்குவேஜ்லாம் தெரியாதுங்க.
நமக்கு வந்து தெரிஞ்சது தமிழ், சரியா? வேறு எதுவும் தெரியாது. மற்றதெல்லாம் வந்து அரை ஊரை தான். ஹிந்தி பேசுவோம், தெலுங்கு பேசுவோம், கன்னடம் பேசுவோம். என்னப்பா கரெக்ட் போயிட்டு வருது. தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் எது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தமா துண்டு, சரியா? அதனால் அவசரப்பட்டாதீங்க. லாங்குவேஜ் நமக்கு ஒரே லாங்குவேஜ் தான். இதை விலைக்கு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். ரெண்டாவது வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நான் இன்றைக்கி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது நம்ம வந்து எல்லாருமே சாமானிய மக்கள் தான், சரியா? சாமானிய மக்கள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை நம்ம நண்பன் தான், இல்லைன்னு சொல்லலை. சில விஷயங்கள் சில அதாவது வந்து கருப்பாடுன்னு சொல்லுவோம்ல, கருப்பாடு எல்லா துறையிலையும் இருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சாமானிய மக்கள் நம்புறது மிக முக்கியமானது காவல்துறையை தான். அதில் வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க. அதாவது வாய்ப்பு கிடைக்கும்போது, அதாவது சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடுமையாக்கப்பட்டு வருது, சரியா? சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடுமையாக்கப்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில் சாமானியர்கள் கையிலையும் சட்டம் சென்றுச்சு, சரியா? சாமானியருக்கும் சட்டங்கள் தெரியும். சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு வரும் இந்த சூழ்நிலையில் சாமானியர்கள் கையிலையும் சட்டம் சென்று விட்டது. இந்த நிலையிலையும் சமூக நீதி அரசின் கொள்கைக்கு எதிராக சில காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நயவஞ்சகமாகவும் அதாவது பாவ செயலில் ஈடுபடுறாங்க, சரியா? அதெல்லாம் வந்து நிறையா நம்ம பார்க்குறோம். வேலையே பேரம் பெய்யுதில்ல அந்த கதை. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது. அதுக்கு ஏன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம சட்டம் பேசுகிறோம், சட்டத்தை கையாளுறோம். சட்டம் வந்து எல்லாருக்கும் பொது தான், சரியா? காவல்துறைன்றவங்க அவங்க பணியாற்றுறாங்க. அவங்க வந்து அதிகாரின்றதே வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கோம். ஸோ ஓகே பஸ், இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பேசுவோம். டைம் ஆயிடுச்சு.